ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜெயா பாட்டிஸ் கிச்சன். இன்னைக்கு நாங்கள் என்ன ரெசிபியோட வந்திருக்கோன்னா மாங்கொட்டை குழம்பு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ தான் மாங்காய் சீசன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாங்காய் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சீடை தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து உப்பு தடவி காய வச்சு வச்சுக்கணும். காய வச்சு வச்சுக்கிட்டா நம்ம எப்போ எப்போ வந்து வெஜிடபிள்ஸ் கிடைக்கலையோ அப்போ இந்த மாதிரி மாங்காய் கொட்டை போட்டு ஒரு குழம்பு பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள், நான் இந்த மெஷரிங் கப்பால் தோரம் பருப்பு, இதில் பாதி உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 மிளகு, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 4-5 பல் தேங்காய், ஒரு 4-5 மிளகாய் எடுத்திருக்கோம். இப்போது இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காய வச்சுருந்தோம்ல அந்த மாங்காய், அதை உடச்சி அதுக்குள்ளே இருக்க பருப்பை நம்ம எடுத்துருக்கோம். அதை வச்சு தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். இந்த பருப்பு அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு, வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும். ஸோ இதுக்கப்புறமா இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காமிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அது எல்லாமே ஒன்று ஒன்றா தனியாக எண்ணெய் போட்டு வறுத்து இதில் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த மாங்கொட்டை இது எடுத்து அந்த பருப்பு காமிச்சோம்ல, அதையும் தனியாக வறுத்துட்டு இதோட போட்டு இப்படி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு, இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த வறுத்து வச்சுருந்தோம்ல அது நல்லா ஆறிடுச்சு. அப்புறம் இங்கே அந்த நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுட்டு இருந்ததை நல்லா கரைச்சிட்டு, அதுக்கப்புறமா அதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு, அரைச்சி வச்சுருந்த பவுடரை போட்டுட்டு புளி தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இது ஒரு இது வந்து நல்லா கொதித்து கெட்டியாகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸாக அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு கன்சிஸ்டன்சி. இப்போ கடைசியில் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு இறக்கிட்டால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.